மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் பாண்டே சார். வணக்கம் பாய்ஸ். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். மரபையே மாத்தணும்னு நினைக்கிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்றாங்க. இதை முன்னாடி வைங்க, இதை பின்னாடி வைங்கன்றாராம். இந்த ஆர்குமெண்ட்டே நல்லதா? இது ஒரு அரசியல் மாதிரி தெரியுது. அப்படி எங்கேயா சொல்லியிருக்காங்கன்னு காட்டுங்க. ஆளுநர் சொன்னாருனோ மற்றொரு சொன்னாருனோ. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. கடந்த வருடம் உரையில இல்லாதெல்லாம் பேசினாரு, படிச்சாரு அப்படின்றதெல்லாம் விவாதமாச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல, வார்த்தையை நம்ம உரையில இல்லாத என்ன சொன்னார் நீங்க சொல்லணும். சோலி முடிச்சு அவர் என்ன செஞ்சாருன்னு சில வாக்கியங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் அதை படிக்கவில்லை. இப்ப இவர் இங்க உட்கார்ந்துகிட்டு தேவையற்ற அரசியலை, திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்யணும்னு திட்டமிட்டு இதை பண்ணிக்கிட்டு என்ன போட்டாங்க திட்டம்? மக்கள் பிரச்சனையை அவர் பேசியிருக்கணும் சார். அண்ணா பல்கலைக்கழக விஷயம் தீயாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை டைவர்ட் பண்ணதே ஆளுநர் சார். நீங்க சொல்லிட்டு போங்க, சர்வாதிகாரி சொல்லுங்க, பாசி சொல்லுங்க, ஆளுநர் பார்த்து உங்க வருஷத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. மக்களுடைய பிரச்சனையை மறுத்துட்டார், தவிர்த்தார். ஓகே, விட்டுருங்க. நீங்க இன்னைக்கு ஏன் பேட்டி ஆளுநர் மேல கேக்குறீங்க? நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி மேல கேட்கல. ஏன் பேட்டி கேட்டீங்க? என்ன சொல்லி பேட்டி கேட்டீங்க? ஆளுநர் பத்தி டாபிக் கேட்டீங்க. நான் கொஞ்சம் மென்டல் ஆயிட்டேங்க. நானு வேலை எனக்கு மண்டக்குள்ள இருக்கு. நான் அப்புறம் வரேன். நானு அவர் அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்ல இருந்து, மக்கள் பிரச்சனையில இருந்து சட்டமன்ற திசை திருப்பிட்டார்ல சார். நீங்க ஏன் சார் திரும்பினீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். ஏற்கனவே டென்யூர் முடிந்த ஒரு ஆளுநர். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. யார் சொன்னா? டென்யூர் என்ன போட்டுருக்கு? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க. நான் உங்க பேச்செல்லாம் கேக்குறேன். ஆளுநர் டென்யூர் நீங்க சொல்லணும். ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? டென்யூர் முடிந்த ஆளுநர் பயன்படுத்தணும். நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. 3 வருஷமா என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இல்ல. பேசாம இருங்க, பேசாம இருங்க. மியூசிக் அட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்னு போட்டுருக்கு சட்டத்துல, கான்ஸ்டிடியூஷன்ல. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. எவ்வளவு நாள் பிரசிடென்ட் விரும்புகிறாரோ அவ்வளவு நாள். ஐயோ, ரொம்ப பாவப்பா. இதெல்லாம் எதிரி கூட வரக்கூடாது ஐயா. சைனாக்காரன் கூட இந்த பிரச்சனை வரக்கூடாது ஐயா. சார், எனக்கு உரை எனக்கு சட்டமன்ற உரை எனக்கு புரியுது. நல்லா புரியுது. எல்லா மரியாதையும் அழைத்து கூட்டு அவரை உட்கார வைக்கிறோம். ஆமா, ஆனால் அவர் செஞ்சுட்டு போற வேலையெல்லாம் இது சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு சிஎம் சொல்றாரு சார். என்ன சொன்னாய்? மகாபிரபு, என்னை நம்புங்கள். நான் உங்கள் நண்பன். என் மீது கோபம் வேண்டாம். நான் என்றும் உங்கள் ஆதரவாளர். பெரிய மனிதர்கிட்ட இப்படிப்பட்ட வார்த்தை நான் எதிர்பார்க்கல. சிஎம் கிட்ட இருந்து அவரும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர்கிட்ட இந்த வார்த்தை நான் எதிர்பார்க்கல. யாரு இவன்? சல்லி பை. ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா, சுடு சொத்தையும் திம்பா. தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடுன்றார். பின்னாடி கூட பாடுங்கன்றார் சார். அவர் சொன்னது அப்படி இல்ல. அவர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க திரும்பி எடுத்து பாருங்க, டேப் நீங்க கேளுங்க சார். முன்னாடியும் பின்னாடி தேசிய கீதம் போட்டு இவருடைய நாட்டு பண்ணு இங்க நாட்டு பண்றீங்க. நம்மளை விட நாட்டு ஒரு செகண்ட் இருங்க. நீங்க வாங்க. ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. நான் அடிக்கல மாட்டேன். என்னமோ ஆளுநர் வந்த பிறகுதான் நமக்கு நாட்டுப்பற்று வந்துச்சா என்ன? ஆமா ஆமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேணாம் சார், இந்தியா தாய்நாடு, இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தவர்னு நம்மலாம் படிச்சுட்டு வந்திருக்கோம் சார். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போற. இவர் ஆளுநர் தான் நமக்கு நாட்டுப்பற்று சொல்லி கொடுக்கணுமா என்ன? கொடுக்க வேண்டியது. நீங்க நாட்டுப்பற்றுல நீங்க மாஸ்டர் நக்கல்யா அவனுக்கு. அவர் என்ன சொல்றாரு? தமிழ் தாய் வாழ்த்து பாடின பிறகுதான் கேட்டார். உங்க தகவலுக்காக தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி பாடுங்கன்னு சொல்ல, தமிழ் தாய் வாழ்த்த பாடாதீங்கன்னு சொல்ல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நம்ம கடந்த காலங்கள்ல முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சி 91க்கு பிறகு. அப்ப 91 வரைக்கும் சட்டசபை நடக்கலையா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. 91க்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து 91க்கு பிறகான வரலாற்றை பேசுங்கன்னா 91க்கு முன்பு நடந்த வரலாறை தூக்கி வச்சுக்கிட்டு எதற்கு இந்த பிரச்சனை? எதுக்கு இந்த பிரச்சனை? தமிழ்நாடே 91க்கு அப்புறம் தான் வந்துச்சா? தமிழ் தாய் வாழ்த்து 91 வந்துச்சா சொல்லுங்க. ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒளி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. 91ல தமிழ் தாய் வாழ்த்து சட்டசபையில நாட்டுக்கு இது பிரச்சனையா சார்? இது தேவையா சார்? அழகா சொல்லு. இது தேவையா? வாங்க நம்ம சட்ட ஒழுங்கு பத்தி பேசுவோம். நான் தான் உங்களை அப்பயே கேட்டேனே. மாதேஷ் என்ன பேட்டி கேட்டாரு? தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பத்தி பேசணும் கேட்டாரா? நீங்க நான் பேசுவோன்றேன், நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? சொல்றா, என்ன நம்ம பேசுவே பேசுறா, ஏதாவது பேசுறா. 70களில் வந்த தமிழ் தாய் வாழ்த்து ஏன் 20 வருஷமா சட்டமன்றத்தில் நுழையல?
தமிழ் மீது அக்கறை இல்லாம இருந்தது யார்? தமிழ் தாயை புறக்கணித்தது யார்? ஐயா உனக்கு வந்துறியா ஒருத்தர் நில்றா அவரு வலிக்குதியா சும்மா நில்றா 21 வருஷமா சட்டமன்றத்தில் வரல. அப்ப தமிழ் தாய்க்கு வந்து அவமரியாதை உங்களுக்கு நடக்கல. இப்ப தமிழ் தாய் வந்து கொண்டு வர வேண்டாம்னு சொன்னார் அவரு. கொண்டு வராத நீங்க வந்து மரியாதை பண்றீங்க. அத பத்தி ஒரு வார்த்தை பேசாத அவமரியாதை பண்றாரு. என்ன நியாயம்? என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? நம்ம வந்து வேற மாதிரி கூட வேற முறைகள்ல இதை அணுகிருக்கலாம்ல ஆளுநர். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. தொடர்ச்சியாக இதே வேலையை சட்டமன்றத்துக்கு வர வேண்டியது 3 நிமிஷத்துல போக வேண்டியது. நீங்க இவருக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு, எத்தனை அந்த பீச் ரோடு ஒட்டுமொத்தமா அவருக்கு கொடுக்காதீங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத்ன்றாரு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் ரெண்டுமே சரி. ஏன்னா இந்தியான்னு போடுங்க சார். நீங்க இந்தியான்னு போட்டா அவர் சண்டைக்கு வந்தாரா? அவர் பாரத் சொன்னா அவர் பாகிஸ்தான் சொல்ல, ஆப்கானிஸ்தான் சொல்ல, இந்தியாவுடைய ஒரிஜினல் பேரை சொல்றாரு. இப்ப என்ன இருக்கோ அதை போடுங்க சார். உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து தமிழ்நாடு, தமிழகம், இப்ப என்ன இருக்க போடுங்க? இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் இல்ல. நான் சொல்ல கேளுங்க, கான்ஸ்டிடியூஷனோட முதல் வரியில இந்தியா தட் இஸ் பாரத். சார் எதுக்கு படிச்சவரா இருக்கீங்க? எல்லாம் படிச்சவரா சார்? இது இருக்கீங்க. பீம்பா இருக்கு சார். இது பாரத மணி திருநாடு சொன்னா கசக்குதா? பாரதி சொன்னா கசக்குதா? ஆளுநர் சொன்னா கசக்குதா? பாரதம் சொன்னா எனக்கும் சந்தோஷம் சார். இவன் யாரா எப்ப பார்த்தாலும் நை நை அப்ப ஒண்ணு பேசுறான் இப்ப ஒண்ணு பேசுறான். இப்ப என்ன இருக்கோ அதை பேசுங்க நீங்க. மாதேஷ் இந்தியான்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு உங்களை சொன்னாருன்னா நீங்க சண்டைக்கு வாங்க. அது இந்தியாவுடைய பேர், ஒரிஜினல் பேர். இந்தியாங்கிற பேர் வந்து நூற்றாண்டுகள் வந்து, இது வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க? 3 நிமிஷத்துல அவர் அரசியல் பண்ணிட்டு போயிட்டார் சார். 3 நிமிடத்தில் அரசியல் பண்ணிட்டார். திரு அண்ணாமலையை விட வீரியமா அரசியல் பண்றாரு. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். நீங்க வச்சுங்க, ஆளுநர் வந்து தப்பான ஆள். நான் ஏன் சார் உங்க கூட சண்டை நான் அவர் போடணும்? தவறானவர்னு சொல்லல. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அண்ணாமலையோட பயங்கரமா அரசியல் பண்ணிட்டாரு, திசை திருப்பிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டீங்க. என்ன பாக்கி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஐயா இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? தமிழ்நாடு முதலமைச்சர் பத்தி நீங்க பேசுவீங்களா? சபாநாயகரை பத்தி பேசுவீங்களா? கட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஐ சேலஞ்ச் யூ. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இப்படி பேசுங்க பாப்பா இன்னொருத்தரை பத்தி. இல்ல, ஆளுநரை நான் பெரிதும் மதிக்கிறேன் சார். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. இன்றைக்கு உரையை படித்திருந்தால் நேற்றைய நாள் முழுவதும் விவாதம் நடந்திருக்கும். ஆமான்றேன். அது எல்லாத்தையும் மடைமாட்டிருக்கேன். எனக்கு அதுல குழப்பம் இல்லைன்ற. ஆமா நீங்க சொல்றது சரி. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு படிச்சிருக்க வேண்டியிருக்கும். மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். எனக்கு அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்